டாக்டர் பிளஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் டாக்டர் ராஜலட்சுமி, சித்த மருத்துவர். இந்த பதிவுல எதை பற்றி பார்க்க போறோம்னா ஆஸ்துமா நோய். ஆஸ்துமா நோய் யாருக்கெல்லாம் ஏற்படும், நமக்கு ஆஸ்துமா இருக்குதுன்னு எதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆஸ்துமா இருக்கிறவங்க வெளிவருவதற்கு நம்ம என்ன மாதிரியான உணவு முறைகள், வாழ்வியல் முறைகளை ஃபாலோ பண்ணணும், ஆஸ்துமாவுக்கு வாழ்நாள் முழுவதும் மருந்து எடுக்க வேணுமா அப்படின்னு நிறைய சந்தேகம் இருக்கும். அதற்கு விளக்கம் தரும் வகையில தான் இந்த பதிவு இருக்கும். ஃபர்ஸ்ட், இப்ப சுவாசம் அப்படிங்கிறது நான் பலமுறை சொல்றதுதான். சுவாசம்னாலே நம்ம என்ன சொல்லுவோம்? சுதந்திர சுவாசம். ஒரு சுதந்திரம் கிடைச்சிருச்சுன்னா அது என்ன சொல்லுவோம்? சுதந்திர சாப்பாடு கிடைச்சிருச்சு அப்படின்லாம் சொல்ல மாட்டோம். சுதந்திர காற்று அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா நம்ம சுவாசிக்கிறது அவ்வளோ ஃப்ரீயா இருக்கணும். அதுக்கு கஷ்டமா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சர்வைவ் பண்றதுல ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்ப சாப்பாடு இல்லாமல் இருந்துடலாம், எதுவும் இல்லாமல், நீர் கூட இல்லாமல் கொஞ்ச நேரம் சர்வைவ் பண்ணிடலாம். ஆனா காற்று இல்லாமல் நம்மளால சர்வைவ் ஆக முடியாது. ஆக்சுவலா நமது பாரம்பரிய மருத்துவமான சித்த மருத்துவத்துல சுவாசத்துக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஒரு சுவாசம் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு வகுத்தே வைத்திருக்காங்க. யூகி வைத்திய சிந்தாமணியிலும் திருமூலர் திருமந்திரத்திலும் சுவாசம் எப்படி இருக்கணும் அப்படின்னு பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே வகுத்து வச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, நம்ம சுவாசத்துல 3 நிலை இருக்கு. ஒண்ணு பூரகம், கும்பகம், ரேசகம். அதாவது பூரகம் அப்படிங்கிறது நம்ம இன்ஹேல் பிரீத் பண்றது, கும்பகம் அப்படிங்கிறது கொஞ்சம் நேரம் வச்சிருக்கிறது, அடுத்து ரேசகம் அப்படிங்கிறது வெளிவிடுறது. ஏன்னா நம்ம சுவாசிக்கும் காற்று அந்த லங்ஸ்ல இருந்து தான் அந்த ஆக்சிஜனை என்ன பண்ணும் அப்படின்னா ரத்தத்தின் மூலமாக எல்லா செல்களுக்கும் எடுத்துட்டு போகும். திருப்பி தேவையில்லாத கழிவுகளை நம்ம நுரையீரலின் வழியாக வெளிவிடும். அப்ப இட் டேக்ஸ் டைம். அதுக்கு நமக்கு டைம் வேணும். அதுல மாத்திரை அளவுல என்ன அப்படின்னா, நம்ம உள்ளிழுக்கிறது 4 மாத்திரையாவும், உள்ள வச்சிருக்கிறது 16 மாத்திரையாவும், வெளிவிடுவது 8 மாத்திரையாவும் இருக்கணும். அப்ப நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, காற்றை நம்ம சுவாசிக்க ரொம்ப நேரம் எடுத்துக்க கூடாது. சீக்கிரம் சுவாசிச்சுட்டு அதை கொஞ்ச நேரம் வச்சுட்டு வெளிவிடுவதற்கு கொஞ்சம் காலதாமதம் எடுக்கணும். ஆனா நம்ம யோசிச்சு பாருங்க, நிறைய இந்த சுவாச பிரச்சனை உள்ளவங்க காத்தை இழுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்குவாங்க. அப்புறம் அவங்களால வச்சிருக்க முடியாது. உடனே என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு வெளிவிட்டுருவாங்க. அங்கேயே நம்மளோடது மாறிடுச்சு. அப்ப நம்ம கரெக்டா பிரீத் பண்றோமான்னு இந்த ரேஷியோல இது பண்ணுங்க. மனசுக்குள்ளேயே ஒரு 4 நினைச்சுக்கிட்டு உள்ள இழுத்துக்கோங்க. அடுத்து 16ன்னு மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டு அதை ஹோல்ட் பண்ணி வைங்க. 8ன்னு நினைச்சுக்கிட்டே மனசுக்குள்ள கவுண்ட் பண்ணிக்கிட்டே வெளியே விடுங்க. அப்ப அது நமக்கு ஒரு பிராக்டிஸா இருக்கும். யூஸ்வலா சித்த மருத்துவ முறைகள்ல இந்த யூகி வைத்திய சிந்தாமணி நூல்கள்லயும் திருமூலர் திருமந்திரத்திலும் என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா, ஒரு நாளிகைக்கு 360 சுவாசம் இருக்கணும் அப்படின்னு. ஒரு நாளிகை அப்படிங்கிறது 24 நிமிடம். அப்ராக்சிமேட்டா பார்த்தோம் அப்படின்னா, ஒரு நிமிடத்திற்கு ஒரு மனிதன் எவ்வளவு சுவாசம் இருக்கணும்னா வெறும் 15 சுவாசம் தான் இருக்கணும். அப்படிதான் ஒரு சுவாசம் அப்படிங்கிறது ஒரு மூக்கின் வழியாக இழுத்து மற்றொரு மூக்கின் வழியாக சுவாச காற்று விடுவோம் பாத்தீங்கன்னா, அது ஒரு சுவாசம். இது மாதிரி ஒரு நிமிடத்திற்கு எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா 15 சுவாசம் தான் இருக்கணும் அப்படிங்கிறது கணக்கா இருக்கு. அந்த மாதிரி உங்களோட சுவாசம் சீரா இருக்கா அப்படின்னு நம்ம கணக்கு பண்ணிக்கிறோம். இன்னமும் கொஞ்சம் தான் கணக்கு பண்ணியிருக்காங்க. எப்படின்னா, ஒரு நாள் முழுவதும் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய சுவாசம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 21,600. அதை நம்ம உடம்பு நமக்கு யூட்டிலைஸ் பண்ணுது பாத்தீங்களா, அது 14,400. வேண்டான்னு நம்ம வெளியே விடுறோம் பாத்தீங்களா, அது 7,200 சுவாசம். இந்த மாதிரி ஒரு இது வகுத்து வச்சிருக்காங்க நம்மளுடைய சித்தர்கள். அப்ப நம்ம கரெக்டா சுவாசிக்கிறோமாங்கிறத ஃபர்ஸ்ட் அதை பார்த்து நம்ம செக் பண்ணிக்கணும். இன்னைக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய குழந்தைகள் ஒரு ஹாஸ்பிட்டல் போறாங்க, உடனே அவங்களுக்கு ஒரு நெபுலைசர், இன்ஹேலர்ஸ் அந்த மாதிரி கொடுத்துட்றாங்க. சொந்தமாவே நீங்க வீட்டுல வாங்கி வச்சுக்கோங்கிறாங்க, அவங்க யூஸ் பண்றாங்க. அப்ப யாரு பிராங்கியல் ஆஸ்துமா? எல்லா குழந்தைகளும் இப்படி பிராங்கியல் ஆஸ்துமாவாவே வருவாங்களா அப்படிங்கிறது யோசிக்கிறோம். யூஸ்வலா என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு 30 வருடத்துக்கு முன்னாடி இந்த பிராங்கியல் ஆஸ்துமாலாம் வருதா, இதுக்குரிய காரணம் என்னன்னா, நம்ம அடுப்பு புகையடுப்பு இருக்கு, அதனால கேஸ்க்கு மாறலாம் அப்படின்னு. ஆனா இன்றைய குழந்தைகளுக்கு அந்த எக்ஸ்போஷர் இல்ல. அதையும் மீறி ஏன் இப்படி நிறைய பேரு ஒரு ஆஸ்மாட்டிக் குழந்தைகளா இருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயம். யூஸ்வலா என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு நாம கேட்போம், உங்களுக்கு வீசிங் அந்த மாதிரி ஆஸ்துமா இருக்கா? ஆமா டாக்டர், எனக்கு மூச்சு விடுறதுல சிரமம் இருக்கு அப்படின்னு.
மூச்சு விடுவதில் சிரமம் இருக்கிறது எல்லாம் வந்து ஆஸ்துமா கிடையாது. அதை நம்ம ரொம்ப கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். நமக்கு மூக்குல அடைப்பு இருக்கலாம், இல்ல கொஞ்சம் உடல் பருமனா இருக்கலாம். அந்த மாதிரி காரணங்களால என்ன அப்படின்னா கொஞ்சம் சுவாசிக்க வந்து சிரமமா இருக்கணும். ஒரு டிப்பிக்கலா ஒரு பிராங்கியல் ஆஸ்மாட்டிக் பேஷண்ட் அப்படின்னா மூச்சு விடுவதில் சிரமத்தோட அடிஷனலா என்ன இருக்கணும்னா, யாரோ நம்ம மார்பு பகுதியை கட்டி இருக்கிற மாதிரி, விழா பக்கங்கள்ல அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கணும். நம்மளால அதையும் மீறி சுவாசிக்க கஷ்டமா இருக்குது அப்படின்னா அது பிராங்கியல் ஆஸ்மா. அதே மாதிரி வீசிங் சவுண்ட்ஸ்ங்கிறப்ப சில பேர் சொல்லுவாங்க, ஆமா விசில் ஊதுற சத்தம் கேக்குது அப்படிங்குவாங்க. இந்த விசில் ஊதுற சத்தம் எங்க நம்ம ஃபீல் பண்ணணும்னா இந்த நுரையீரல் பகுதிகளில் ஃபீல் பண்ணணும். அதே இல்லாம சில பேர் காலையில எந்திரிச்ச உடனே மூக்கு பகுதிகளிலேயே ஒரு மூக்குலயே மைல்டா சுவாசிப்பாங்க, ஒரு மாதிரி சவுண்ட் வரும். அதை வந்து பாத்தீங்கன்னா விசில் ஊதுற சவுண்டு. ஸோ அதெல்லாம் கிடையாது. மார்பு பகுதிகளில் ஒரு மாதிரி குழல் சவுண்டு நமக்கே ஃபீல் பண்ணி மார்பு பகுதி யாராவது இருக்கிற மாதிரி இருந்தாங்கன்னா அதுதான் பிராங்கியல் ஆஸ்துமா. ஸோ இதற்குரிய காரணங்கள் மேஜரா 3 தான். நிறைய பேருக்கு வர்றது என்னன்னா பரம்பரை ரீதியாக, சிலருக்கு சுற்றுப்புற சூழல் காரணமாக, சிலருக்கு வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மன அழுத்தமே பெரும் காரணமா வந்து இருக்கும். இந்த பரம்பரை ரீதியா வர்றது என்ன அப்படின்னா, பரம்பரை ரீதியா இருந்தது அப்ப எங்களுக்கு வரணுமா அப்படின்னா, ஒரு நீங்களா இமேஜின் பண்ணிக்கோங்க, ஒரு துப்பாக்கி இருக்கு, துப்பாக்கிக்குள்ள குண்டு இருக்கு, ஓகேவா? அதுக்கடுத்து அந்த குண்டை வெளியேற்ற நம்ம என்ன பண்ணுவோம், விசையை வந்து அழுத்துவோம். கீழே வந்து ஒரு இது மாதிரி இருக்கு பாத்தீங்களா, அந்த விசை, அதை வந்து அழுத்துவோம். இந்த துப்பாக்கி அப்படிங்கிறது நம்முடைய உடம்பு. அடுத்து குண்டுன்னு இருக்கு பாத்தீங்களா, அதுதான் ஜெனட்டிக் ஃபேக்டர். பரம்பரை ரீதியா நமக்கு வந்து அந்த ஜீன்ல வந்து இந்த பிராங்கியல் ஆஸ்துமாக்குரியது இருக்கு. விசை அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, அதுதான் நம்ம கண்ட்ரோல்ல வந்து இருக்கு, ட்ரிகரிங் ஃபேக்டர். இத வெளிவர்றதும் வெளிவராமல் தடுக்கக்கூடியதற்கும் இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த விசையில தான் இருக்கு. இந்த ட்ரிகரிங் ஃபேக்டரை நம்ம கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகாது, இந்த குண்டு வெடிக்கவே வெடிக்காது. ரொம்ப நாளா இந்த விசை அழுத்தாம அப்படியே இருந்துச்சுன்னா அது செயலிழந்து போயிடும். அப்ப பரம்பரையாக அது கடத்தப்படாம என்ன ஆகும் அப்படின்னா இந்த பிராங்கியல் ஆஸ்துமா அப்படிங்கிறது ஒளிந்து போயிடும். அதை ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்கணும். அடுத்து சுற்றுப்புற சூழல் நிறைய வந்து நிறைய குறிப்பாக கோயம்புத்தூர் சைடு, திருப்பூர் சைட்லாம் நிறைய இந்த பஞ்சு தொழில்ல வந்து வேலை பார்ப்பாங்க அவங்க. அது மாதிரி நம்ம திருநெல்வேலி சிவகாசி சைடும் நிறைய இருப்பாங்க. ஏன்னா பட்டாசு தொழிற்சாலையில வந்து வேலை பார்ப்பாங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் அந்த சுற்றுப்புற சூழல் மாசு காரணமா என்ன அப்படின்னா நிறைய அந்த மாதிரி வர ஆரம்பிக்கும். அது மாதிரி ஸ்மோக்கிங் பண்றவங்களுக்கு சிஓபிடின்னு சொல்லுவாங்க, கிரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசீஸ்னு. அந்த மாதிரி நாட்பட்ட சுவாச குழாய் அடைப்பு நோய், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஏற்படும். மன அழுத்தம் வந்து ஏற்படும். இந்த மாதிரி பல்வேறு காரணங்களால வந்து ஏற்படும். யூஸ்வலா இந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, ஏன் எனக்கு இங்க மாதிரி இருக்கு அப்படிங்கறத வந்து யோசிக்கணும். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆஸ்துமா இருக்குன்னா சளியை வெளியே கொண்டு வர்ற மாதிரி மருந்துகள் எடுத்துக்கணும், சளியை வெளியே கொண்டு வர மூலிகைகள் எடுத்துக்கணும். நிறைய பேர் தவறான வழிகாட்டுதல்ல ஆஸ்துமா பேஷண்ட்ஸ்லாம் வெங்காயத்தை வந்து அரைச்சு குடிச்சிட்டு வீசிங் ஏற்பட்டு உயிரிழப்பு ஏற்பட்டவங்க எல்லாம் உண்டு. அப்ப ஃபர்ஸ்ட் ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, இந்த பிராங்கியல் ஆஸ்துமால என்ன நடக்குது, சளியை வெளியே கொண்டு வரணுமானா இங்க அது நடக்கிறது கிடையாது. நம்ம மூக்குல இருந்து நுரையீரல் வரைக்கும் என்ன அப்படின்னா ஒரு டியூப் மாதிரி இருக்கும். ஒரு மரம் இருந்ததுன்னா அதை கவிழ்த்தி இருந்ததுன்னா எப்படி இருக்கும், அதை இமேஜின் பண்ணிக்கோங்க. நம்ம இழுக்கக்கூடிய காற்று இந்த டியூப் வழியா போய் நுரையீரல்ல போகும். நுரையீரல்ல சின்ன சின்ன காற்றறைகள் இருக்கும், அல்வியோலர் ஏர் சாக்ஸ்ன்னு இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த ஏர் சாக்ஸை அஃபெக்ட் பண்ண பாதிப்படைவதற்கு முன்னாடி இருக்கிற நிலை வரைக்கும் தான் பிராங்கியல் ஆஸ்துமா. இந்த காற்றறையும் பாதிக்கப்பட்டுச்சுன்னா எம்ஃபைசீமான்னு சொல்லுவாங்க. அது இர்ரிவர்சிபிள் கண்டிஷன், நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா இந்த சுவாச குழாய் வரைக்கும் தான் நிறைய பேர் இருக்கும். அந்த இடத்துல நம்ம விழிச்சுக்கிட்டோம் அப்படின்னா வாழ்நாள் முழுவதும் மருந்து சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை, வாழ்நாள் முழுவதும் இன்ஹேலர் பஃப் அந்த மாதிரி எடுக்க வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. சரி வாங்க, இந்த பிராங்கியல் ஆஸ்துமானா இதுக்குள்ள வந்து நிறைய சளிச்சவு வந்து இருக்கும். ரத்த ஓட்டம், சின்ன சின்ன ரத்த நாளங்கள், ஏன்னா அதுக்கு தேவையான ரத்த ஓட்டம், அந்த நியூட்ரியன்ஸ் எடுக்கிறது, கேசியஸ் எக்ஸ்சேஞ்ச், இதுக்கெல்லாம் வந்து அந்த சளிச்சவு, அந்த சளிச்சவுக்கு பின்னாடி ரத்த நாளங்கள் வந்து இருக்கும். இங்க யூஸ்வலா என்ன அப்படின்னா, நார்மலா நம்ம ஏதாவது கோல்டா சாப்பிட்டோம், தண்ணி உள்ள போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப நமக்கு இந்த சளிச்சவு இன்ஃபெக்ஷனால தாபிதம் அடைஞ்சு சளி வந்து அது அடைச்சிருக்கும். அங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சளியை வெளியேற்ற மருந்துகள் கொடுக்கணும். ஆனா இந்த பிராங்கியல் ஆஸ்துமால என்ன நடக்கும் தெரியுமா, எதுவுமே நடக்காது. வெளியே இருந்து எந்த ஃபேக்டரும் இருக்காது. ஆட்டோமேட்டிக்கா இந்த சளிச்சவுகள் தாபிதம் அடைஞ்சு இலகி இலகி என்ன பண்ணிக்கும், அந்த போற வழியை வந்து அடைச்சுக்கும். அப்ப காற்று என்ன போகாது, நுரையீரலுக்கு போகாது. இருக்கக்கூடிய கொஞ்சம் ஸ்பேஸ்ல போறப்பதான்
நம்ம தண்ணியில ஒரு சின்ன ஊதுகுழல் வச்சு ஊதுனோம்னா எப்படி சவுண்ட் வரும், அது மாதிரி வீசிங் சவுண்ட் வரும். ஃபுல்லா அடைச்சிருச்சு அப்படின்னா நமக்கு என்ன வராது, சுவாசிக்கவே முடியாது. அப்ப இங்க என்னன்னா இந்த சளியை வெளியேற்ற நம்ம இது பண்ணோம்னா இன்னமும் அதிகமாக தான் வரும். அது நமக்கு ரொம்ப காம்ப்ளிகேஷன் ஆயிரும். அப்ப இங்க நமக்கு தாபிதத்தை குறைக்கக்கூடிய வகைகளை தான் மருந்துகளும் சிகிச்சைகளும் எடுக்கணும். தயவு செய்து சளியை வெளிக்கொண்டு வர்ற மாதிரி சிகிச்சைகள் இந்த பிராங்கியல் ஆஸ்துமால நம்ம எடுக்க கூடாது. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்து இப்ப நம்ம வீசிங்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம். நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கும் பொழுது நமக்கு எப்படி முன்னேற்றம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. நிறைய பேர் என்ன நினைக்கிறோம்னா, ஓகே நான் இப்ப ஃப்ரீயா இருக்கேன், அதனால நான் எனக்கு வீசிங் இல்ல, நான் பிராங்கியல் ஆஸ்துமால இருந்து இது பண்ண. ஆனா திடீர்னு பாத்தீங்க அப்படின்னா வீசிங் வந்துடும். ஸோ ஆக்சுவலா நீங்க இன்ஹேலர் நெபுலைசர் எடுத்தா கூட இந்த ஒரு கருவி இருக்கு, பீக் ஃப்ளோ மீட்டர் அப்படின்னு இருக்கு. ஸோ அது யாரும் பயன்படுத்துறது கிடையாது. அது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன தட்டையான டியூப் மாதிரி இருக்கும், ஒரு ஊது குழாய் மாதிரி வந்திருக்கும். அதுல 3 இருக்கும். சிகப்பு நிறம், அதுக்கடுத்து நீல நிறம், பச்சை நிறம் அப்படின்னு இருக்கும். ஸோ நம்ம ஊதணும். ஊதுனா சிகப்பு நிறத்திலேயே இருந்தது அப்படின்னா இல்ல நம்ம ரொம்ப டேஞ்சரா இருக்கும், நம்ம நல்லா இருந்தாலும் வீசிங் வந்து இப்ப நமக்கு வரப்போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். நீல நிறத்துல இருந்தோம்னா அவுட் ஆஃப் டேஞ்சர், ஆனா நம்ம நோயில இருந்து குணமாகல அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இன்னும் நம்ம லங்ஸ் ஃப்ரீ ஆகலைன்னு தெரிஞ்சுக்கணும். அதே இது பச்சைக்கு வந்துருச்சுன்னா ஓகே வி ஆர் ஃப்ரீ, நம்ம லங்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். தயவு செய்து நீங்க வந்து இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கவங்க பிராங்கியல் ஆஸ்துமா நோயாளிகள் அப்படின்னா இதை வாங்கி வீட்டுல பயன்படுத்துங்க. அப்பதான் இந்த பிளட் சுகர் டெஸ்ட் மாதிரி எந்த நிலையில நீங்க இருக்கிறீங்க அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கணும். சோ அடுத்து இந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன உணவுகளை எடுக்கணும் அப்படின்னா, முதலில் தவிர்க்கக்கூடியது சளி உணவுகள் வந்து தடுக்கணும். காரணம் என்ன அப்படின்னா, இந்த அதாவது கபம் அல்லாது சுவாச காசம் வராது அப்படின்னு. கபத்தை அதிகரிக்கக்கூடிய உணவுகள், பால் உணவுகள், பால் பொருள் உணவுகள் எடுக்கும் பொழுது என்ன ஆகும்னா இந்த பிளம்ங்கிறது சளிங்கிறது அதிகமா ப்ரொடியூஸ் ஆகும். அதனால அதை நிறுத்தணும். அடுத்து இந்த பிராங்கியல் ஆஸ்துமால பாதிக்கப்படக்கூடியது எதுன்னா வாதம். சோ அப்ப செரிமானத்திற்கு கடினமான உணவுகளும் எடுக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா இந்த பிராங்கியல் ஆஸ்துமா இருக்கிறவங்க கவனிச்சீங்க அப்படின்னா கேர்டுங்கிற பிரச்சனை வரும். அதாவது எதிர்கழித்தல், மேல் வயிறு எரிச்சல், அல்சர் போன்ற பிரச்சனைகள் வந்து ஏற்படும். என்ன காரணம்னா ஒரு சுவாசம் சீரா இருக்கணும்னா மார்பு பகுதி மசில்ஸும் வயிற்று பகுதியில் இருக்க மசில்ஸும் குவாடினேட் பண்ணணும். அப்ப செரிமானம் சரியா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இங்க மசில் குவாடினேட் பண்ணலன்னா சுவாசிக்க முடியாது. சுவாசிக்க குவாடினேட் பண்ண முடியலன்னா இங்க வந்து என்ன பண்ணும், செரிமானத்திற்கு இதாகும். அப்ப செரிமானத்திற்கு ஏற்ற உணவுகள் எடுத்துக்கணும். கபம் அல்லாத உணவுகள் வந்து நம்ம எடுத்துக்கணும். இது வந்து உணவுல வந்து ரொம்ப முக்கியம். அது மாதிரி மஞ்சள் மிளகு அப்படிங்கிறது இந்த பிராங்கியல் ஆஸ்துமா நோயாளிகளுக்கு ஒரு வரப்பிரசாதம். நீங்க எப்படி ஒரு இன்ஹேலர் மற்றது வந்து இமிடியேட்டா எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பலன் தரக்கூடியது இந்த மஞ்சளும் மிளகும். மஞ்சள்ல இருக்கக்கூடிய குர்குமின் பல ஆன்டிசெப்டிக், ஆன்டி இன்ஃபிளமேட்டரி, இந்த மாதிரி நிறைய பயன்களை தரும். மிளகு அதோட உறிஞ்சல் இது பண்றதுக்கு. அப்ப நமக்கு ஒரு வீசிங், இப்ப நம்ம சொன்னோம் பாத்தீங்களா இந்த ஊதுக்குழல் பீக் ஃப்ளோ மீட்டர், அதுல பாக்குறோம் வர்றது மாதிரி தெரிஞ்சது ரெட்ல இருக்குனாலே நம்ம என்ன பண்ணிடணும்னா நல்லா வெது வெதுப்பான வெந்நீர்ல மஞ்சள் மிளகு போட்டு குடிச்சிடணும். அடுத்து 2வது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லவங்க குடிநீர். சோ லவங்க குடிநீர் நல்லா ஒரு 3 லவங்கத்தை என்ன பண்ணணும், தண்ணீர்ல போட்டு கொதிக்க வச்சுட்டு அதை ஷிப் பண்ணி குடிக்கணும். குடிச்சிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா வெற்றிலையில, ஒரு வெற்றிலை காம்பு கிள்ளிய வெற்றிலையில 2 லவங்கம், 3 மிளகு, 1 ஏலக்காய் வச்சு சுவைச்சு விழுங்கணும். சோ இத பண்ணாலே போதும். இந்த 3ஐயும் தொடர்ந்து பண்ணும் பொழுது நமக்கு அந்த வீசிங் வரக்கூடிய கண்டிஷன் வந்து டக்குன்னு அரெஸ்ட் ஆயிடும். அதே மாதிரி இதற்கு அற்புதமான ஒரு முத்திரை இருக்கு. என்ன முத்திரை அப்படின்னா லிங்க முத்திரை. சோ யூஸ்வலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இதுல சொல்றது என்னன்னா கபமும் வாதமும் பாதிக்கப்பட்டிருக்கு. சோ கபம் இருக்கு அப்படின்னா அங்க நெருப்பு வந்து கொஞ்சம் அதிகமாகணும். சோ அப்ப நம்ம கை விரல்கள்ல வந்து பார்த்தோம்னா சோ இது நிலம், இது நீர், இது நெருப்பு, இது காற்று, இது ஆகாயம். சோ அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா இந்த நெருப்பத்தான் நம்ம உடம்புக்கு உஷ்ணத்தை வந்து கொடுக்கணும். சோ அப்ப நெருப்பு நமக்கு ரொம்ப முக்கியம். அப்ப நம்ம வீசிங் வரும் பொழுதோ இல்ல நமக்கு சுவாச அடைப்பு இருக்கும் பொழுது நம்ம கைகளை வச்சு பார்க்கணும் எந்த மூக்கின் வழியாக சுவாசம் அடைப்பட்டிருக்குன்னு. இல்ல அந்த நேரத்துல என்னால முடியல அப்படின்னா
வலது கையை வந்து நம்ம வலது கட்டை விரலை வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். தெரிஞ்சதுன்னா எந்த பக்கம் அடைப்பட்டிருக்கோ அந்த கட்டை விரலை. சோ இது நெருப்பு பூதத்தை வந்து நம்ம மையப்படுத்துறோம். படுத்திட்டு ஆப்போசிட் கை விரல்கள் இருக்கு பாத்தீங்களா, அதை இப்படி பண்ணிட்டு இந்த மாதிரி நம்ம இருக்க பற்றிக்கணும். சோ இப்படி இருக பற்றிட்டு எவ்வளவு நம்மளால அழுத்த முடியுமா அழுத்திட்டு மூக்கின் வழியாக ஒரு மூக்கின் வழியாக இழுத்து மற்றொரு மூக்கின் வழியாக விடணும். சோ இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். எவ்வளவு நேரம் பண்ணலாம் அப்படின்னா, மேற்கூறியத அந்த ட்ரிங்க்ஸ் எல்லாம் சொன்னேன் பாத்தீங்களா, அதை குடிச்சிட்டு இதை பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒன்ஸ் நம்ம ஃப்ரீயா ரிலாக்ஸ்ட் ஆயிட்டோம்னா விட்டுறணும். சோ விட்டுட்டு என்ன பண்ணணும், நம்ம ஓரளவுக்கு கிரீனுக்கு போக வேண்டாம், ப்ளூக்காவது வந்திருக்கோமான்னு சொல்லிட்டு நம்ம பீக் ஃப்ளோ மீட்டர்ல செக் பண்ணணும். இது எமர்ஜென்சியா நம்ம பண்ண வேண்டியது. சோ இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா முதல் நிலையா நம்ம ப்ராப்பரா ட்ரீட்மெண்ட் போகுதா, நம்ம சேஃப் ஜோன்ல இருக்கோமா, ஒரு அட்டாக் வர்றதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது மாதிரி இந்த யூஸ்வலா பிராங்கியல் ஆஸ்துமா நோய்க்கு நம்ம நாடி பரிச்சயம் பண்ணுவோம். இவங்களுக்கு என்ன காரணம், வாத குற்றம் பாதிக்கப்பட்டிருக்கா, அழல் குற்றம் பாதிக்கப்பட்டிருக்கா, ஐய குற்றம் பாதிக்கப்பட்டிருக்கா. இந்த ஐய குற்றம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், மேஜரா வந்து இந்த சிஓபிடி இந்த மாதிரி விஷயங்களா தான் இருப்பாங்க. சோ அதை சரி செய்யக்கூடிய வகைகள்ல நம்ம உணவுகளும் மருந்துகளும் எடுத்துக்கணும். அழல் குற்றம் பாதிக்கப்பட்டிருந்தது அப்படின்னா உடலுக்கு உஷ்ணத்தை கொடுக்கக்கூடிய உணவுகளை வந்து நம்ம அதாவது செரிமானத்தை தூண்டக்கூடிய உணவுகளை வந்து எடுக்கணும். மன அழுத்தம் இல்லாமல் பார்த்துக்கணும். அதுதான் அழல் குற்றத்தால் பாதிக்கப்பட்ட அந்த பிராங்கியல் ஆஸ்துமாவுக்கு நிரந்தர தீர்வா இருக்கும். மூன்றாவது என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா வாத குற்றத்தால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இது மோஸ்ட் ப்ராப்ளி இவங்க வந்து ஆட்டோ இம்யூன் டிசார்டரா வந்து இருப்பாங்க. பரம்பரை ரீதியா இல்லைன்னா கூட வாத குற்றம் அதிகமா இருந்ததுன்னா கட் லீக்கேஜ் வந்து இருக்கும். சோ எப்படி முடக்குவாதம் சொரியாசிஸ் வருதோ அந்த மாதிரி வகையில வரும். அப்ப அவங்க செரிமானத்தை தூண்டும் வகையிலும் கட் லீக்கேஜை தூண்டும் வகையிலும் அவங்கவுங்க உடல்நிலைக்கேற்றவாறு உணவும் மருந்தும் எடுத்துக்கொள்ளும் பொழுது அவங்களுக்கு அந்த பிராங்கியல் ஆஸ்துமால இருந்து ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கும். சோ அதனால இதை பார்த்து கொண்டவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பிராங்கியல் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம சுவாசம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம பிராங்கியல் ஆஸ்துமா பேஷண்ட் தானா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதை நம்ம அளக்கும் அந்த கருவியான பீக் ஃப்ளோ மீட்டர் வச்சு நம்ம ட்ரீட்மெண்ட் எப்படி போகுது, நம்ம பெர்ஃபெக்டா இருக்கோமா அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க. இருக்கிறவங்க என்ன மாதிரியான உணவு முறைகள் ஃபாலோ பண்ணணும், எதை ஃபுல்லா தவிர்க்கணும். அதே மாதிரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதற்கு நமக்கு உடனே இமீடியட்டா ரிலீஃப் கொடுக்கக்கூடிய லிங்க முத்திரையை பற்றி வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல சேஞ்சஸ் இருக்கும். நல்ல ஒரு வாழ்க்கை, ஃப்ரீயான ஒரு சுவாசத்தோட நீங்கள் வாழணும் அப்படின்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். நன்றி.